மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். எடப்பாடிக்கு முதல்வர் சீட்டும் துணை முதல்வருக்கு பிஜேபி, அப்புறம் அவங்க சொல்கிற பிரிஞ்சு போனவங்களில் ஒரு துணை முதல்வரும் கேட்குது பிஜேபி. இது நடக்குமா, சாத்தியமா? அல்லது 84 சீட்டு எம்எல்ஏ கேட்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறதா? சார், இதெல்லாம் நம்ம கேள்வி வயலாவனா கேட்டுக்கலாம், கற்பனையாகணும்னு நினச்சிக்கலாம், கனவாகணும்னு நினச்சிக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2021 தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியுடன் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு 4 சீட்டு மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வானதி சீனிவாசன் மேடம் ரைனா நாகேந்திரன், அப்புறம் இன்னும் 2 பேர் ஜெயிச்சாங்க. மொத்தமே 4 சீட்டு தான் அவங்க வெற்றி பெற்றாங்க பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது. அதே மாதிரி தான், அதே நிலைமை தான் இந்த தேர்தலையும். பெரிதளவில் அவங்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதமோ இல்லை பெரிதளவில் தனி பெரும்பான்மையான கட்சியோ தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியெல்லாம் பிடிக்கவும் முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்குலாம் அவர் அந்த அளவுக்கு அவ்வளோ சீட்டெல்லாம் விட்டு கொடுக்குற அளவுக்கு அவருக்கும் தன்மானம் கௌரவம்லாம் அவருக்கும் இருக்குது. அதெல்லாம் அவர் விட்டு கொடுக்குற ஆளும் அவர் கிடையாது. எடப்பாடி இஸ் ஏ கிங் ஆஃப் ஏடிஎம்கே இன் நவ். இந்த டைமில் இன்னைக்கு அவர் தான் ஏடிஎம்கேவுடைய கிங்கே. அவர் தான். அந்த அளவுக்குலாம் அவர் தன்மானத்தில் இழந்து அவ்வளோ சீட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு இங்கே அதிக வாய்ப்பிலே கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, துணை முதலமைச்சர் பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. இது என்ன மகாராஷ்டிரா நினச்சிட்டாங்களா இல்லை ஆந்திர பிரதேஷ் நினச்சிட்டாங்களா? இது தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் அவங்கெல்லாம் இங்கே ஆட்சி பண்ணுற அளவுக்கு, துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்குலாம் இன்னும் அவங்க வளரும் இல்லை. அந்த கட்சிக்கு இன்னும் அந்த அளவுக்கு பெரும்பான்மை இங்கே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நோட்டாக்கெல்லாம் கீழே வாக்கு வாங்கினவங்க தான் அந்த கட்சி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இருந்த கட்சி. அது எது கூட்டணி தர்மத்தால் தான் இன்றைக்கி ஒரு 10% 12% போன எலெக்ஷனில் அவங்க வாங்கியிருக்காங்க. அதோட கூட்டணி தர்மத்தால் தான். இவங்க என்ன பேசுகிறாங்க, பிஜேபி வாக்குகள் 18% வந்துச்சு. 18% பிஜேபி வாக்குகள் தனித்து நின்று வாங்கலை. முதல்ல அந்த பேசுகிறவங்களாம் கொஞ்சம் திருந்தி பேசுங்க. தனித்து நின்று அவங்க வாங்கலை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தொகுதியில் ஒரு 4 லட்சம் ஓட்டு இருக்குன்னா ஒரு கட்சி 2 லட்சம் ஓட்டு வாங்குது, இன்னொரு கட்சி 1 லட்சம் ஓட்டு வாங்குது, இன்னொரு கட்சி ஒரு 80,000 ஓட்டு வாங்குது, இதர கட்சிகள் 20,000 ஓட்டு வாங்குதுன்னா முதல் இடத்துல வந்தது 1.5 லட்சம் ஓட்டு வாங்குது. ஆனால் இந்த 2வது இடம் வந்தவங்க 3வது இடம் வந்தவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தா அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ வரும்? 1,80,000 வாக்கு வரும். இப்போ முதலிடத்தை வந்தவங்க 2வது இடம் 3வது இடம் வந்தவங்களுக்கு கூட்டு சேர்ந்தாங்க போது வாக்கு சதவீதம் அதிகமாகிடும். அப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் இந்த கட்சி போட்டியே போடலை, ஆனால் இவங்களுடைய ஆதரவு அவங்களுக்குன்னு சொல்லும்போது அந்த கட்சி 2 பலத்தோடைய மொத்த ஓட்டையும் எடுக்கும்போது எப்படி அந்த கட்சி தான் அந்த மொத்த ஓட்டு சதவீதம் எடுத்துக்க முடியும்? முதல்ல இங்கே அனலைஸ் பண்ணணும் சார். தேர்தல் விஷயங்கள் என்பது, வாக்கு விஷயங்கள் என்பது முதல்ல அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டணி போடும்போது அந்த ஒரு தொகுதியில் 2 கட்சியில 2 பேரும் நிறுத்த முடியாது. ஒரே கூட்டணியில் இருக்கும். ஒரு கட்சியை நிறுத்த முடியும். அப்போ இந்த கட்சி வாக்குகளும் அவங்க தானே செலுத்துவாங்க. அப்புறம் எப்படி அது அந்த கட்சிக்கு சொந்தமான வாக்குகள் சொல்ல முடியும்? முடியவே முடியாது. இல்லை இப்போ பிஜேபி 234 தொகுதியில் தனித்து நிற்குது. தனித்து நின்று வாக்கு சதவீதத்தை காட்ட சொல்லுங்க. 2% வரும், 3% வருமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான் அவங்களோட ஒரிஜினல் சதவீதம். அதை விட்டுட்டு 18% போன தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் அதிகமான தொகுதிகள் கொடுப்பாங்கன்றதெல்லாம் கற்பனை கலந்த கதை. எடப்பாடி ஐயா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக 20 தொகுதிகள் கொடுத்தாலே பெரிய விஷயம். இப்போ எடப்பாடி இந்த 3 பேரையும் சமாதானம் பண்ணுறதுக்காக அண்ணாமலை அனுப்பிச்சிருக்காரு. அண்ணாமலைக்கு இவரை ஒழிச்சு கட்டணுங்கிறதுல தான் இருக்காரு. அது இல்லை சார். இப்போ என்னென்ன 3 பேர் இப்போ சமாதானம். இப்போ நான் கடந்த இன்டர்வியூட நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். இவங்க போகிறதுனால எந்தவித பாதிப்பெல்லாம் கிடையாது சார். இவங்களுடைய சொந்த தொகுதியில், சொந்த ஊரில் இருக்கிற தொகுதியில் வேணால் ஒரு 2% 3% ஓட்டு வேணா குறையுமே தவிர இங்கே யாருமே ஓபிஎஸ்ஸை பார்த்தோ, செங்கோட்டையனை பார்த்தோ, டிடிவி தினகரனை பார்த்தோ ஓட்டு போடுறவங்க கிடையாது. எல்லாருமே போடுற ஒரே விஷயம் என்னன்னா ரெட்டை இலை. அந்த ரெட்டை இலையை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. இப்போ நீங்கள் ஒன்று வேணாம் சார். எங்கள் ஊரில் போயிட்டு ஒரு வயசான அம்மாவோ ஒரு தேர்தல் விஷயத்துக்கு கூட்டு வராங்க. அதாவது வாக்குச்சாவடிக்கு கூட்டு வராங்க. அந்த அம்மாவால் எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்காங்க. அவங்கள ஒரு வண்டியை வச்சு கூட்டு வராங்க, ஓட்டு போடுறதுக்காக கூட்டு வராங்க. இது நிஜத்தில் நடந்து நான் நேரில் பார்த்தேன். அந்த அம்மையார் பேரை கேட்குறாங்க, அவங்களால பேசக்கூட முடியல. பேரை கேட்குறாங்க. அவங்க பையன் பக்கத்தில் நின்று சொல்கிறாரு, அப்பா நீங்கள் போகக்கூடாது சார், அங்கே இருக்கிற அதிகாரி தான் போயிட்டு அவங்க கூட போயிட்டு வரேன், நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் வண்டி மட்டும் தள்ளிட்டு போகிறேங்கன்னு அந்த மகன் சொல்கிறாரு. வண்டி தள்ளி போட்டு அந்த பூத்து மிஷின் அழுத்தத்தில் வச்சுருக்காங்க. அந்த அம்மையார் கிட்ட கேட்குறாங்க, எந்த கட்சிக்குமா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மையார் இப்படி காட்டுறாங்க. உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? ஆனால் அந்த கட்சியோடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்னா அந்த அம்மையாருக்கு தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெட்டை இலை.
அந்த ரெட்டை இலைக்கு தானே குத்தணும், அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து இந்த வேட்பாளர் வந்து ஓபிஎஸ்ஸா, இந்த தொகுதியில் வந்து செங்கோட்டையன் அண்ணனா, இந்த தொகுதியில் டிடிவி தினகரனா, இல்லை இந்த தொகுதியில் சசிகலா நிற்கிறாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கிடையாது. இந்த மாதிரி எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்குள்ள எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு தெரியுமா யாருக்காச்சும்? யாருக்கும் தெரியாது. அதனால இந்த சமரச பேச்சு இந்த இதெல்லாம் வந்து இப்போ எடப்பாடி அண்ணன் இருக்கிற பிஸியில் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே எடப்பாடி கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு தான் இப்போ பிஜேபி கட்சியிலேருந்து அவர் பிரிஞ்சு போனாருன்னே வந்து பல செய்திகள்லாம் ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். அவர் வந்து சமரச பேச போயிட்டு என்ன நடக்க போகுது நீங்கள் ஒன்றும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் இப்போ பிஜேபி வந்து ஒரு தொகுதியில் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு எந்த தொகுதி சார் சொல்லுவாங்க? யாராச்சும் தமிழ்நாட்டில் இந்த தொகுதியில் பிஜேபி தனித்து நின்னா கூட இது பாதிக்கு பாதி ஓட்டு வாங்கன்னு தைரியமாக சொல்ல முடியுமா? அவங்களால ஒரு தொகுதி சொல்ல முடியுமா? இப்போ ஏடிஎம்கே நம்ம பல தொகுதிகள் சொல்லலாம். இப்போ ஏடிஎம்கே தனித்து நின்னா, கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்னா கூட இந்த தொகுதியில் சாலிடாக 30-40% ஓட்டு வாங்கன்னு நம்ம அடித்து சொல்லலாம். ஒரு ஈரோடு, ஒரு சேலம், ஒரு கோயம்புத்தூர், ஒரு தேனி, இந்த மாதிரி தொகுதிகள்லாம் நம்ம தைரியமாக சொல்லலாம். ஒரு திருப்பூர், இந்த மாதிரி தொகுதிகளில் நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏடிஎம்கே தனித்து நின்னா கூட அந்த தொகுதிகளில் டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். காம்படிஷனே இல்லாமல், கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்னா கூட டஃப் கொடுப்பாங்க. எந்த கட்சி எத்தனை நீ 30 கூட்டணி சேர்ந்து வாயா, நான் தனித்தே நிற்கிறேன்னு சொல்லி கூட அவங்க வந்து அவ்வளோ டஃப் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு போய்ட்டு இவங்க பேச போகிறாரு? ஒரு எடப்பாடி அண்ணனுக்குலாம் முதல்ல அதுக்குலாம் டைம் இல்லை சார். இன்னைக்கு வந்து ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு போய்கிட்டே இருக்காரு. இன்னொன்று மக்கள் மனசில் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு எம்ஜிஆர் ஆழமாக பதிஞ்சாங்களோ, ஒரு ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஆழமாக பதிஞ்சாங்களோ, இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் வந்து 2-3 முறை முதல்வராக கூட இருந்திருக்காரு. அவரை கூட இங்கே வந்து மக்கள் மனசில் பதியல. ஆனால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டாரு. இப்போ ஏடிஎம்கேனா அண்ணன் எடப்பாடி தான் அப்படின்றது ஆழமாக அவர் பதிஞ்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து மக்கள் மனசில் எப்படி பதியப்பட்டாரோ, இதுக்கப்புறம் வந்து அவங்க ரெட்டைலை சின்னம் எடப்பாடி, இதை தான் அவங்க எல்லாருமே மீன் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த கட்சியில் இவர் இருக்காரா, அவர் இருக்காரா, இவர் இந்த கூட்டணி போவாரா, அந்த கூட்டணி போவாரா, யாரும் யோசிக்கவும் இல்லை. அப்படியே போனாலும் எந்த வித இழப்பும் இல்லை. அப்போ ஆட்சி எந்த ஒன்லி ஏடிஎம்கே தான் சார். எத்தனை சார்? ஒன்றும் இல்லை சார், கூட்டணி ஆட்சி. ஒன்னே ஒரு விஷயம் சொல்கிறேங்க சார். நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெறணும்னா எத்தனை தொகுதிகள் வேணும்? 117 தொகுதிகள் வந்து தனிப்பெரும்பான்மை. 234 சட்டமன்ற தொகுதியில் 117 தொகுதி கூட்டணி கட்சியோ இல்லை வந்து தனித்தோ வந்து நிற்கிற கட்சிகள் தான் இங்கே தனிப்பெரும்பான்மை. அவங்க கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 150 தொகுதியில் ஏடிஎம்கே போட்டி போட்டு அவங்களே தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற்றாங்கன்னா எந்த கூட்டணியை பற்றி அவங்க அவசியமே இல்லை. எந்த மினிஸ்டர் கொடுக்கணும், நான் அவங்களுக்கு இதில் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், துணை முதல்வர் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இன்று காலகட்டம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா சரித்திரமே இல்லை. எங்கேயாச்சும் எம்ஜிஆர் பீரியட்ல துணை முதலமைச்சர் ஒருத்தர் கொடுத்துருக்காரா? இல்லை. ஜெயலலிதா பீரியட்ல துணை முதலமைச்சர் என்ன கொடுத்துருக்காங்களா? இல்லை இல்லை. அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? ஏடிஎம்கே வரலாறு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஏடிஎம்கே வரலாறு தெரியாத கணக்கே சார். அவங்க என்ன இல்ல சார், 150 கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க தனிப்பெரும்பான்மை. அதனால 80 கேட்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அமித்ஷா கணக்கு பண்ணிட்டோம், மோடி கணக்கு பண்ணிட்டோம், யார் வேணா கணக்கு பண்ணிட்டு போட்டோம். அதிமுகவுடைய வரலாறு என்ன? அந்த அதிமுகவுடைய வரலாறு தெரியாதவங்களுக்கு கூட இது தெரியாம இருக்கலாம். சரி, அதிமுகவுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க ஆட்சி காலத்துல இன்னைக்கு வரைக்கும் யாருக்காச்சும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களா? இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்களா? பதில் சொல்லுங்க. இல்ல, யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததே கிடையாது. முதலமைச்சர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ், அந்த துறை தந்த மினிஸ்டர்ஸ் வந்து நியமிப்பாங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி நடக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இப்ப துணை முதலமைச்சர் ஆகிட்டு என்ன பண்ண போறாங்க? நான் உள்கட்சி காலி பண்றதுக்கு தான் ஏக்நாத் ஷிண்டே நடந்தது இல்ல சார். அதெல்லாம் அதிமுக உடைக்கிறதுக்கு நார்த்ல செல்லும் சார். இங்க வந்து நம்ம சவுத்ல செல்லாது சார். அது நார்த்ல செல்லும். எப்படி சொல்ல போனா ஆந்திராவில் கூட இவங்க கட்சியோட துணை முதலமைச்சர் கொடுக்கலையே. இவங்க கூட்டணி தானே இருந்தாங்க. பவன் கல்யாணம் தானே துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. இவங்க கட்சி சார்ந்த யாருக்கும் துணை முதலமைச்சர் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? சந்திரபாபு நாயுடு யாருக்கு கொடுத்தாரு துணை முதலமைச்சர்? பவன் கல்யாணம் தானே கொடுத்தாரு. பிஜேபி கட்சி சார்ந்த கொடுத்தாரா? யாருக்குமே இல்லையே. அப்புறம் எப்படி வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க? இப்ப இவங்க கட்சியிலே எடுத்துங்க சார். இப்ப இவர் வந்து ஒரு 20 தொகுதி நிக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி நாளைக்கு கூட்டணி வரலாம். அவங்க ஒரு 20 தொகுதியில் நிற்பாங்க. அண்ணன் எங்கள் தன்மான தங்கம் விஜயகாந்த் அவர்கள் கட்சி கூட்டணிக்கு வரலாம். அவங்க ஒரு 20 தொகுதி கொடுப்பாங்க. இந்த 3 பேருக்கு 60 தொகுதின்னு வச்சிங்களேன். இந்த 3 பேர்ல 15 தொகுதி விஜயகாந்த் கட்சி ஜெயிச்சாங்கன்னா அப்போ விஜயகாந்த் கட்சி துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு 20 தொகுதி, ஒரு 15 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களா, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா? வாய்ப்பே கிடையாது சார்.
கூட்டணி பேரம் என்பது என்னன்னா, ஒரு கட்சியை நீங்க ஒழிப்பதற்காக, ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக நடத்தப்படும் விஷயம் தான் இந்த கூட்டணியே. மற்றபடி உங்களுக்கு நான் தொகுதி பங்கீடு, அப்புறம் வந்து முதலமைச்சர்ல பதவி, அப்புறம் வந்து போர்க்கால அடிப்படையில் பதவி, அதுக்கப்புறம் நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எடப்பாடி கிட்ட அதை சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி பருப்பே அவர்கிட்ட வேகாது. இதுதான் உண்மை சார். அந்த அண்ணாமலையோடைய எந்த பேச்சும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவருடைய எடப்பாடியை எப்படியாச்சும் அவர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? இல்லை சார், அவர் என்ன மாதிரி தூது விட்டால் கூட சரி, பிஜேபி சார்ந்து வந்து அண்ணாமலையை பேஸ் பண்ணி அண்ணாமலை மூலமாக தூது விட்டால் கூட எடப்பாடி கிட்ட எந்த இதுவும் வேகாது. நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த பிரிஞ்சு போனாங்க பாருங்க, இந்த அரசியல் அனாதாயக்கப்பட்டாங்கன்னு இருக்காங்களா, அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அனாதாயக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இந்த டிடிவி தினகரன், இந்த ஓபிஎஸ், இந்த செங்கோட்டையன், அப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம இது பண்ணலாம்னு நினச்சா கூட அந்த பேஜ்லாம் ஓகேப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு தான் போயிட்டே இருப்பார் எடப்பாடி அண்ணன். அதுக்கெல்லாம் ஒரு அசர்றாலாம் அவர் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஒரு டைம்ல கூட வந்து அந்த அளவுக்கு தில்லா பேசுனார். ஒரு மேடையில் ஒரு சட்டசபையில் உட்காந்து தில்லா வந்து பேசக்கூடிய நபர். எனக்கு தெரிஞ்ச வந்து சட்டசபை வீடியோக்கெல்லாம் நான் பெரும்பாலும் பார்க்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் சட்டசபையில் நடக்கிற வீடியோக்கெல்லாம் நான் பார்த்தேன். எப்போனா எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் வந்து ஒரு ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து பேசுகிறேன். அந்த கட்சியில் உட்காந்துக்குள்ள எதிர்த்து பேசும்போது தான் சட்டசபையில் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சட்டசபையில் வர செய்திகள்லாம் பார்ப்போம், அங்கே நடக்கிற விவாதங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அடிக்கடி வெளிநடப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த டைமில் ஒரு அண்ணன் எடப்பாடி அண்ணனுடைய ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். பார்க்கும்போது சும்மா சிங்கம் மாதிரி பேசுறாரு அந்த மனிதர். அப்படி பேசும்போது சார், எப்பவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் சவுண்டு கொடுக்கணும் சார். இந்த கவுண்டமணியோட ஒரு படத்தில் வந்து சத்யராஜனை கூட்டு போயிட்டு எம்எல்ஏ தொகுதி, நம்ம எம்எல்ஏ சீட் இந்த வாட்டி நம்ம வாங்கணும், வெளியே என்ன சவுண்டு விட்டு அந்த சவுண்டு உள்ளே வந்து விடு அப்படின்னு வர கவுண்டமணி அண்ணன் சொல்லுவார் சத்யராஜனை கூட்டு. அந்த மாதிரி தான் எப்பவுமே நீங்கள் வந்து சவுண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு பார்ட்டி தான் நம்ம இவர் எடப்பாடி அவர்கள். ஸோ அதனால் இதை வந்து பெருமைப்படுத்துக்காக சொல்ல, நான் வந்து அந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, நான் எந்த கட்சியிலும் உறுப்பினரும் கூட கிடையாது. உண்மையை சொல்ல போனால் நம்ம வந்து வரலாறு திருப்பி பார்க்குறோம், வரலாறு விஷயங்களை பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி இதில் சொல்கிறோம். இந்த அண்ணாமலை அவர்கள் என்ன விதமான சிந்தனைகளையோ செயல்பாடுகளையோ நீங்கள் எதிர்த்து போனால் கூட அந்த பேச்செல்லாம் தோல்வி அடையும். இன்னொன்று, அவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் எதிர்க்க அதெல்லாம் செல்லவே செல்லாது. இதுதான் நடக்கும். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.